ஆனா என்ன பண்றது, நான் பெருசா படிக்கலையே. நானும் படிச்சிருக்கணும்ல. ஏன் தான் படிக்காம போனனோ தெரியல. எனக்கு மரியாதையே கிடைக்க மாட்டேங்குது. ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? மனசுல இருந்தத சொல்றேம்மா. அது தப்பா? தப்புன்னா மன்னிச்சுக்கோமா. ஐயோ அத்தை, என்னத்த இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் இதெல்லாம் தொடச்சிடுறேன். வேண்டாமா, நானே தொடச்சுக்கிறேன். பூஜையில நான் மாமா கூட சாரதா அத்தைய உட்கார வச்சு பூஜை நடத்தினது உங்களுக்கு வருத்தமா இருக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீதான் என்கிட்ட இத அங்கேயே கேட்டுட்டியே. நான் தான் அப்பவே எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டேனே. இல்ல அத்தை, அங்க எல்லார் முன்னாடியும் உங்களோட மன வருத்தத்தை உங்களால தெரியப்படுத்த முடியாம போயிருக்கோன்னு எனக்கு தெரியும். அதனால்தான் நான் கேக்குறேன் அத்தை. இப்போ நாம தனியா தானே இருக்கோம், இப்பவாது சொல்லுங்க அத்தை. உங்களுக்கு உண்மையிலேயே சாரதா அத்தைய மாமா பக்கத்துல உட்கார வச்சு பூஜையை நடத்தினது கஷ்டமா இருக்கா? இல்லம்மா. இல்ல அத்தை, நீங்க பேசுற விதத்தை வச்சு பார்த்தா உங்களுக்கு உண்மையிலேயே வருத்தமா இருக்கும் தான் எனக்கு தோணுது. சொல்லுங்க அத்தை, உண்மையிலேயே உங்களுக்கு அது கஷ்டமா தானே இருக்கு? ஆமா தென்றல், எனக்கு கஷ்டமா தான் இருந்தது. நான் உங்க மாமாவை கல்யாணம் பண்ணும்போது அவருக்கு ஏற்கனவே சாரதான்னு ஒரு பொண்டாட்டி இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் சித்துன்ற ஒரு பையன் இருக்கான்ற விஷயமே எனக்கு தெரியாது. இதெல்லாம் எனக்கு அப்பவே தெரிஞ்சிருந்தா நான் உங்க மாமாவை கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன். நான் தான் அவரோட ஒரே பொண்டாட்டின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த விஷயம் எனக்கு ரொம்ப லேட்டா தான் தெரிய வந்தது. ஆனாலும் அவரை கல்யாணம் பண்ணதுல இருந்து இந்த வீட்ல ஒரு அடிமை மாதிரி, ஒரு வேலைக்காரி மாதிரி இருந்தாலும் நான் என்ன இந்த வீட்டோட எஜமானியா தான் நினைச்சிட்டு இருந்தேன். என் மாமியார் என்ன எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினாலும் இந்த குடும்பத்துல ஒரு விசேஷம்னு வந்துட்டா எனக்கு செய்ய வேண்டிய மரியாதைய அவங்க தவறாம செஞ்சிடுவாங்க. அது எனக்கு ரொம்ப ஆறுதலாவும் பெருமையாவும் இருக்கும். அதே மாதிரி உன் கம்பெனில நடத்தின பூஜையிலையும் எனக்கு தான் மரியாதை கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனா நீ என் புருஷன் பக்கத்துல சாரதாக்காவ உட்கார வச்சுட்ட. என்ன இருந்தாலும் சாரதாக்கா தானே உன் மாமியாரு. அதனால தானே நீ உன் மாமா கூட அவங்கள சபையில உட்கார வச்சு பூஜை நடத்தின. அது எனக்கு உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருந்தது தென்ற. அத இன்னும் என்னால மறக்க முடியல. சாகுற வரைக்கும் அந்த வேதனை என் மனசுக்குள்ள இருந்துட்டேதான் இருக்கும். அத்தை, உங்க மனவேதனை எனக்கு நல்லாவே புரியுது. ஆனாலும் சாரதா அத்தைக்கு மாமா கிட்ட இருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்கவே இல்லை. அத பத்தி நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? நீங்க கூட உங்க இடத்துல இருந்து பாக்குறீங்க அத்தை. அதே மாதிரி நீங்க சாரதா அத்தைய அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்களேன். அவங்க எவ்வளவு கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களும் உங்களை மாதிரி தானே ஆண்டாள் பாட்டி குடும்பத்துக்கு மருமகளா வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வயித்துல ஒரு குழந்தையும் உண்டாயிருக்கு. அந்த நேரத்துல மனசாட்சியே இல்லாம இந்த ஆண்டாள் பாட்டி அவங்கள வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. சாரதா தந்த குழந்தைய வச்சுக்கிட்டு எந்த ஆதரவும் இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்க கதையெல்லாம் நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கீங்களா அத்தை? ஆண்டாள் பாட்டிக்கு பயந்து எந்தெந்த ஊர்லயோ ஓடி ஓடி ஒளிஞ்சு வாழ்ந்திருக்காங்க. புருஷன் கூட இல்லாம ஒரு பொம்பளை வயித்துல புள்ளைய சுமந்துக்கிட்டு ஊர் ஊரு அலைஞ்சா அவங்கள பார்த்து அந்த ஊர் மொத்தமும் என்னெல்லாம் பேசியிருக்கோம், அவங்க மனசு எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டிருக்கும். ஆனா அவங்க அதை எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு
சித்துவை இத்தனை வருஷமா வைராகியமா சாரதா அத்தை வளர்த்திருக்காங்க. இப்போ சித்துக்கும் எனக்கும் கல்யாணம் கூட ஆயிடுச்சு. ஆனாலும் சாரதா அத்தைக்கு மாமா கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய மரியாதையும் அங்கீகாரமும் இதுவரைக்கும் கிடைக்கவே இல்லாத. அதுக்கு முழு காரணமும் ஆண்டாள் பாட்டி தான். அத நினைச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கத்த. சாரதா அத்தையால அவங்க மனசுல இருக்கிற வேதனைய நம்ம எல்லார்கிட்டயும் வெளிப்படையா சொல்ல முடியல. அவங்க சொல்லலங்கிறதுக்காக நாம அதை புரிஞ்சுக்காம இருக்கணுமா சொல்லுங்க? நாமளும் அவங்கள மாதிரி பொம்பளைங்க தானே அத்தை. அவங்களுக்கு வந்த நிலைமை நம்மளுக்கே வந்திருந்தா நம்மளால தாங்கியிருக்க முடியுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க பாருங்க, என்ன இருந்தாலும் சாரதா அத்தை தானே எனக்கு மாமியாரு, அதனால்தான் நான் மாமா கூட அவங்கள சபையில உட்கார வச்சு பூஜையை நடத்தினேன்னு. அப்படிலாம் கிடையாது அத்தை. நான் சித்துவ கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால சாரதா அத்தை எனக்கு மாமியாரா ஆயிட்டாங்க. ஒருவேளை நான் உங்க பொண்ணு ஆகாஷ கல்யாணம் பண்ணிருந்தேனா நீங்க தானே எனக்கு மாமியாரா ஆயிருப்பீங்க. ஆனா அப்ப கூட இப்படி ஒரு பூஜை நடந்திருந்தா நான் சாரதா அத்தைக்கு தான் அந்த மரியாதையை கொடுத்திருப்பேன். ஆனா எதுக்காக அவங்க இன்னும் மாமாவை விட்டு விலகி இருக்காங்க அப்படின்னு தெரியுதா? உங்களுக்காக தான் அத்தை. ஒருவேளை மாமாவுக்கு நான் தான் முதல் பொண்டாட்டின்னு சொல்லி இந்த குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சிட்டா உங்க வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடும். இதையெல்லாம் நினைச்சு பார்த்துதான் அவங்க இப்ப வரைக்கும் ஒதுங்கியே இருக்காங்க. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் அத்தை. சாரதா அத்தை தன்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ணிருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நாம ஒரு சின்ன மரியாதை கூட செய்யக்கூடாதா? சொல்லுங்க அத்தை. இதுக்கு மேலயும் நான் அந்த மரியாதையை சாரதா அத்தைக்கு செஞ்சது தப்புன்னு உங்க மனசுக்கு தோணுச்சுன்னா என்ன மன்னிச்சிருங்க அத்தை. ஐயோ, நான் ஒரு புத்தி கேட்டவ, படிக்காதவ. அதான் எனக்கு இந்த அளவுக்கெல்லாம் யோசிக்க தெரியல. நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் தென்றல். சாரதாக்கா இடத்துல இருந்து பார்த்தாதான் அவங்க வேதனையை என்னால முழுசா புரிஞ்சுக்க முடியும். இப்ப புரியுதுமா? நிஜமாவே ஏன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் அவங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அவ்வளவு பெரிய மனசுல மனுஷிக்கு நீ கொடுத்தது ரொம்ப சின்ன மரியாதை தான். அத போய் நான் தான் புத்தி கெட்டத்தனமா தப்பா நினைச்சிட்டு இருந்தேன் பாரு. நான் ஒரு முட்டாள். பொம்பளை மனசு தானே, அதுவும் நான் படிக்காத பொம்பளை வேற. அதான் எனக்கு புரியாம போயிடுச்சு. நீதான் தென்றல் என்ன மன்னிக்கணும். என்ன மன்னிச்சிடுமா? ஐயோ அத்தை, இது மூலமா தென்றல மாதவிக்கு எதிராக திருப்பி விடலான்னு பார்த்தா இந்த தென்றல் ரொம்ப சாமர்த்தியமா பேசி மாதவி மனசையே மாத்திட்டாள. இதை இப்படியே விடக்கூடாது. இந்த மாதவி கடைசி வரைக்கும் முட்டாளதான் இருக்கணும். இருக்க வைப்ப. அத்தா, நீங்க ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா? ஆமா நிலா, கிளம்பிட்டே இருக்கேன். இதோ ஒரே ஒரு மெயிலை மட்டும் அனுப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். சரிங்க அத்தா, நீங்க ஆபீஸ் போகும்போது என்ன பியூட்டி பார்லர்ல டிராப் பண்ணிட்டு போறீங்களா? பியூட்டி பார்லரா? ஆ. ஆமா, இதை நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ அழகா தானே இருக்க, எதுக்கு பியூட்டி பார்லர்லாம் போய்கிட்டே எக்ஸ்ட்ரா கேர்லாம்? அத்தா, நீங்க உண்மையதான் சொல்றீங்களா இல்ல என்ன கிண்டல் பண்றீங்களா? ஹேய், நான் நிஜமா தான் சொல்றேன். உண்மையா நீ அழகா தானே இருக்க. உன் கண்ணு, உன் மூக்கு, உன் நெத்தி, உன் தலைமுடி, உன் ஸ்மைல், ஸ்கின் டோன் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு.
ஆக்சுவலி நம்ம 2 பேரும் ஒரே காலேஜில் படிச்சிருந்தா உன் மேல எனக்கு அப்பவே லவ் வந்திருக்கும். அந்த அளவுக்கு அழகு நீ. அதான் இவ்வளவு நேரம் நீங்க சொன்னதை கூட நான் நம்புவேன். ஆனா இப்ப சொன்னீங்களே என் மேல உங்களுக்கு லவ் வந்திருக்கும்னு, இத மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியாது. ஏன் ஏத்துக்க முடியாது? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட நீங்க என்ன எத்தனை நாளா ஒதுக்கி வச்சிருந்தீங்க. அப்படி இருக்கிறவரு என்ன கல்யாணத்துக்கு முன்னாடியே லவ் பண்ணிருப்பாரா? நல்ல கதையா இருக்கே. இதெல்லாம் நம்புறதுக்கு நான் என்ன அவ்வளவு பெரிய இடியட்டா? அச்சோ, ஏய், நான் நிஜமா தான் சொல்றேன். உண்மையிலேயே நீ அழகுதான். கல்யாணம் ஆன புதுசுல நமக்குள்ள வேற ஒரு மனஸ்தாபம், அதனால கொஞ்சம் வெறுப்பா நடந்துகிட்டேன். அதுக்காக நீ அழகு இல்லைன்னு ஆயிடுமா? அப்படியா? அப்போ நான் உண்மையிலேயே அழகுன்னு சொல்றீங்களா? ஆமா நிலா. அப்போ இந்த சினிமால வர ஹீரோ எல்லாம் அவங்க காதலிக்கிற பொண்ணையோ இல்ல கட்டின பொண்டாட்டியோ கவிதையெல்லாம் சொல்லி பயங்கரமா வர்ணிப்பாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க என்ன வர்ணிக்க முடியுமா? தாராளமா வர்ணிக்கலாமே. நிஜமாவா? ஆமா, வர்ணிக்கட்டுமா? வர்ணிங்க பாக்கலாம். நந்தியோட அலை மாதிரி அழகான கூந்தல், 3ஆம் பிறை மாதிரி அழகான நெற்றி, முந்திரி பழம் மாதிரி மூக்கு, முயல் குட்டி மாதிரி சாஃப்டான கண்கள், அப்புறம் ஆப்பிள் நீல நீளமா கட் பண்ணி வெட்டி ஒட்டி வச்ச மாதிரி கியூட்டான 2 உதடுகள், வெள்ளிக்கிண்ணம் மாதிரி அழகான தாடை, அப்புறம் வலம்புரி சங்கு மாதிரி அழகான கழுத்து. போதும் 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 போதும். அதான் நீங்க உண்மையிலேயே செம்மையா வர்ணிக்கிறீங்க தான். இவ்ளோ அழகா இருக்கிற நீ எதுக்காக பியூட்டி பார்லர் எல்லாம் போய் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும்? ஓ, அப்போ நீங்க இவ்ளோ நேரம் நான் பியூட்டி பார்லர் போறத தடுக்கிறதுக்காக சும்மா கப்ஸா விட்டுக்கிட்டு இருந்தீங்களா? அப்போ நீ நிஜம் நம்பிட்டியா? அட பாவி மனுஷன், கொஞ்ச நேரத்துல என்ன ஏமாத்திட்டீங்கல்ல. நானும் ஏமாந்துட்டேன். இல்ல, நான் உண்மையதான் சொன்னேன். நீ நிஜமாவே அழகுதான். இருந்தாலும் பியூட்டி பார்லர் போகணும்னு ரொம்ப ஆசைப்படுற. சரி, பொண்டாட்டியோட ஆசை எதுவா இருந்தாலும் அதை மறுக்காம நிறைவேற்றி வைக்கிறது தானே ஒரு நல்ல புருஷனுக்கே அழகு. அதனால நான் உன்னை பியூட்டி பார்லர்லயே டிராப் பண்ணிடுறேன். அப்படியா தான்? உங்களுக்கு பிரச்சனை ஒண்ணும் இல்லல்ல? இல்ல நிலா. ஆமா, நீ போக வேண்டிய பியூட்டி பார்லர் எங்க இருக்கு? கேகே நகர். கேகே நகரா? ஏன், என்னாச்சு? இல்ல, நம்ம ஆபீஸ் போரூர்ல இருக்கு, நீ கேகே நகர் போகணுங்கிற. சரி பரவாயில்ல, நான் உனக்காக கேகே நகர் வந்துட்டு அதுக்கப்புறமா ஆபீஸ் போய்க்கிறேன். அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேனே. போச்சு. உள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வரணுங்கிற சென்ஸ் இல்லையா உனக்கு? நீ பாட்டுக்கு உள்ள வந்தது மட்டும் இல்லாம ஏதோ அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்ற. என்ன அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணிட்ட? இல்ல, நீ வேற புடவை கட்டிக்கிட்டு இருந்தியா? ஆமா, கட்டிட்டு இருந்தேன். இப்ப கட்டி முடிச்சிட்டேன். அதான் எனக்கு டென்ஷனு. நான் ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடியே உள்ள வந்திருந்தா இந்நேரம் நீ புடவை கட்டுறத நான் அப்படியே பார்த்து. வலிக்குது. என்ன தென்றல் நீ? வெளியில வந்து பாரு, அவன் பொண்டாட்டிக்கு புடவைய கட்டி விடுறான். ஆனா நானு என் பொண்டாட்டி புடவை கட்டுறத பார்க்க ஆசையா இருக்குன்னு சொன்னது தப்பா? பின்ன தப்பு இல்லையா? கட்டின பொண்டாட்டியாவே இருந்தாலும் இதெல்லாம் தப்புதான். அதெல்லாம் ஒரு தப்பு இல்ல. நான் திரும்பவும் உனக்கு புடவை கட்டி விடுறேன். நீ புடவைய ரிமூவ் பண்றியா? என்னது? நிஜமாவே உனக்கு நான் புடவை கட்டி விடணும்னு ஆசையா இருக்கு தென்றல். புடவைய ரிமூவ் பண்ணு. வேற வேலையே இல்லையா உனக்கு? ஆளை பாரு, புடவை கட்டி விடுறான்.
ப்ளீஸ் தென்றல், ஒரே ஒரு தடவை நான் உனக்கு புடவை கட்டி விடுறேனே. இது என்னோட ரொம்ப நாள் ஆசை தென்றல். ஐயோ, என்ன நீ இப்படிலாம் யோசிக்கிற? இங்க பாரு, இப்ப நீயா நான் புடவை கட்டுறதுக்கு அலோவ் பண்ணலன்னு வைய, அப்புறம் நான் துச்சாதனா மாறி உன் புடவைய நானே உருவி அப்புறம் நானே உனக்கு புடவை கட்டி விடுவேன். எப்படி வசதி நீயே பாத்துக்கோ. எங்க நீ தைரியமான ஆளா இருந்தா என் புடவையில கை வை பார்க்கலாம். இங்க பாரு, தைரியங்கிரியன்லாம் சொல்லாத, அப்புறம் நான் உண்மையிலே புடவை உருவிடுவேன். அதத்தான் சொல்றேன், தைரியம் இருந்தா என் புடவையில கை வை பார்க்கலாம். இப்ப என்ன, என்னால முடியாதுன்றியா? முடிஞ்சா கை வச்சு பாரு அப்படின்னு தானே சொல்றேன். வச்சிருவேன் வெய் வச்சிருவேன் வெய் வச்சிருவேன். சேலஞ்ச் விடுற? அது சும்மா சொன்னேன். சும்மாவா? வேணாம். ஒண்ணு இப்ப பாரு, நீயே வந்து மாட்டிக்கிட்ட. நீ என்ன பண்ண போற? அது நான் உனக்கு புடவை கட்டி விடணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப இருக்க சூழ்நிலைய பார்த்தா அது என்னமோ மாதிரி இருக்கு. அதான் அது வந்து பொறுப்பு ஆபீஸ்க்கு கிளம்பு. இங்க வந்து இல்லாத கலட்டெல்லாம் பண்ணாத. பாரு, புடவை எல்லாம் கலைஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஏதாவது பண்ணன்னு வெச்சுக்கோ, புருஷனு கூட பார்க்க மாட்டேன், சொருக்கிட்டு போயிட்டே இருப்பேன். அடிப்பாவி, கட்டின புருஷனுக்கு தான் பொண்டாட்டியை கட்டி பிடிக்கிற உரிமை கூட கிடையாதா? அதெல்லாம் அந்தந்த நேரத்துல தான். எல்லா நேரத்துலயும் பெர்மிஷன் கிடையாது. சரி சரி, சீக்கிரமா ஆபீஸ்க்கு ரெடி ஆகு. டைம் ஆச்சு, கிளம்பு. எஸ் மேடம். நிலா, ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஆமா நிலா. என்ன நிலா, நீ எங்கேயோ கிளம்பிட்ட மாதிரி இருக்கு? நான் பியூட்டி பார்லர் போறேன்க்கா. அதான் அத்தான் ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி என்ன பார்லர்ல டிராப் பண்ணிட்டு போறேன்னு கூட்டிட்டு போறாரு. சரி, ஓகே. அக்கா, சித்து மாமா ஹாஸ்பிட்டல் போயிட்டாருன்னா நீ எப்படி ஆபீஸ் போவ? ஆமால, நானே கேட்கணும் தான் இருந்தேன். நீ எப்படி போவ? நான் ஆட்டோல போவேன். ஆட்டோலையா? நீ ஏன் ஆட்டோல போனோம்? தென்றல், உன் ஆபீஸும் என் ஆபீஸும் பக்கம் பக்கம் தானே. நீ என் கூடயே வந்துரு. நான் வேணா உன்னை ஆபீஸ்ல டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் என் ஆபீஸ்க்கு போய்க்கிறேன். இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. வாக்கா போலாம். ஆகாஷ், சொல்லுங்க பாட்டி. என்ன இதெல்லாம்? என்ன பாட்டி? ஏண்டா, இந்த தென்றலுக்கு நீ உன் சொந்த பணத்துல ஆபீஸ் ஓபன் பண்ணி கொடுத்தது பத்தாதுன்னு இவளுக்கு நீ டிரைவர் வேலை வேற பார்க்க போறியா? ஐயோ பாட்டி, என்ன பேசுறீங்க? நான் என்ன தென்றலை என் தலையில தூக்கி வச்சுட்டா போறேன்? கார்ல தானே கூட்டிட்டு போறேன். நான் என்னோட ஆபீஸ்க்கு போற வழியில தென்றல் அவ ஆபீஸ்ல டிராப் பண்ண போறேன். இதுக்கே இப்படி பேசுறீங்க? இல்ல இல்ல, இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ எனக்கு தெரியல. ஆகாஷ், நீங்க நிலாவை பார்லர்ல டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க ஆபீஸ்க்கு நீங்க கிளம்புங்க. நான் ஆட்டோலயே போயிடுறேன். ஐயோ தென்றல், பாட்டி சொன்னதெல்லாம் நினைச்சு நீ ஃபீலே பண்ணாத. அவங்க எப்பவுமே இப்படித்தானே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ வா, நான் உன்னை டிராப் பண்ணிட்டே போறேன். ஒரு நிமிஷம். ஹலோ. சொல்லுங்க சார். ஆஃபீஸ் கிளம்பிட்டீங்களா? இதோ கிளம்பிட்டே இருக்கேன். கார்ல ஏற போறேன். ஏன் சார், ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா சார். நெக்ஸ்ட் வீக் மீட் பண்றதா இருந்த அந்த ஃபாரின் கிளையண்ட் இன்னைக்கு சென்னைக்கு ஏதோ பர்சனல் வேலையா வந்திருக்காரா சார். வந்த கையோட உங்களை மீட் பண்ணிட்டு போலான்னு எனக்கு கால் பண்ணியிருந்தா சார். சரி, ஒரு ½ அன் ஹவருக்குள்ள நான் அங்க வந்துடுறேன். ஓகே, பாய் பாய். நிலா, ஆபீஸ்ல ஒரு முக்கியமான ஃபாரின் கிளையண்ட்டை மீட் பண்ண வேண்டியிருக்கு. அவர் இன்னும் ½ அன் ஹவர்ல ஆபீஸ்க்கு வந்துருவாராம்.
நீ போக வேண்டிய பியூட்டி பார்லர் கேக்கினர்ல இருக்கு. நான் போரூர் வரைக்கும் போகணும். அதனால நீ கால் டாக்ஸி புக் பண்ணிட்டு போயிடுறியா? நான் தென்றல் ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிட்டு அப்படியே நான் போயிடுறேன். தென்றல் கார்ல ஏறு, கிளம்பலாம். இல்ல ஆகாஷ், நீங்க நிலாவை பியூட்டி பார்லர்ல டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆபீஸ்ல டிராப் பண்றதா இருந்தா நான் கார்ல வரேன். இல்லனா நீங்க மட்டும் ஆபீஸ்க்கு கிளம்புங்க. நான் ஒரு ஆட்டோ பிடிச்சு நிலாவை பார்லர்ல டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஆபீஸ்க்கு போய்க்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்ம 2 பேரோட ஆஃபீஸும் பக்கம் பக்கம் தானே. நிலா கால் டாக்ஸில போய்ப்பா, நீ கார்ல ஏறு, நம்ம கிளம்பலாம். என்ன நிலா, ஏன் டல் ஆயிட்ட? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாத்தியா, அவளே ஒண்ணு இல்லைங்கிறா. நீ எதுக்கு இப்ப ஃபீல் பண்ற? சீக்கிரம் ஏறு, எனக்கு டைம் ஆயிடுச்சு. இல்ல ஆகாஷ், வேண்டாம், நீங்க கிளம்புங்க. நான் அவ கூட போயிட்டு. தென்றல், என்ன நீ சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இப்ப நீ என் கூட வரலானாலும் நான் நிலாவை கூட்டிட்டு போக முடியாத சிச்சுவேஷன்ல தான் இருக்கேன். ஏன்னா அவ கேக் நகர் போகணும், நான் போரூர் போகணும். அதனாலதான் சொல்றேன், நீயும் போரூர் தானே போகணும். ஒன்னும் பிரச்சனை இல்லை. நிலாவும் ஒன்னும் ஃபீல் பண்ணல. நிலா, நீ ஏதாவது ஃபீல் பண்றியா? சொல்றதை கேளு, நீ ஏற வா, ஏறு ஏறு. பாய் நிலா.